கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணையை தொடங்கியது. சம்பவம் நடந்த இடத்தில் அதிகாரிகளிடம் அருணா ஜெகதீசன் விவரங்களை கேட்டறிந்தார். விஜய் பிரச்சாரத்தில் கல்வீசி தாக்குதல் நடத்தப்படவில்லை, போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் பேட்டியளித்துள்ளார். விஜய் பிரச்சாரத்திற்கு 500 காவலர்கள் பாதுகாப்பு வழங்கியதாக ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூறியுள்ளார். கூட்டம் அதிகமாக இருப்பதை உணர்ந்தும் மக்கள் முன்னோக்கி சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜய் பேசும்போது மின்தடை ஏற்படவில்லை என மின்வாரிய அதிகாரி ராஜலட்சுமி கூறியுள்ளார். தொண்டர்கள் மரத்தில் ஏறியதால் விபரீதம் ஏற்படக்கூடாது என சிறிது நேரம் மட்டும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு விஜய் வருவதற்கு முன்பே வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் நாளை ஒரு நாள் கடைகள் அடைக்கப்படும் என வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக கடை அடைப்பு கடைபிடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. 10 குழந்தைகள், 17 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 40 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 111 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் உயரிய சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். விஜய் கைது செய்யப்படுவாரா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஆணையம் சொல்லும் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார். அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பவில்லை என்றும் கூறினார். அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல, திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். இந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சார், விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தவேக தலைவர் விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் கனத்து போயிருக்கிறது என தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சிகிச்சையில் இருக்கும் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் தவேக செய்யும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மூச்சு பேச்சு இல்லாமல் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு ஓடிய காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கின்றன. இங்க கொண்டு போறோம். உறவுகளை பறிகொடுத்துவிட்டு மருத்துவமனையில் கதறி அழுத உறவினர்களின் காட்சிகள் காண்போரை உலுக்கியது. உயிரிழந்த மகனுக்கு கடைசி முத்தமிட்டு கதறிய தாயின் காட்சி காண்போரை கலங்கச் செய்தது.
திருமணம் நிச்சயமான ஜோடி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். கரூரைச் சேர்ந்த ஆகாஷ், ஒப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த கோகிலஸ்ரீக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்தது. விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 1.5 வயது குழந்தை உயிரிழந்தது. வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி தாய் மகனை இழந்து தவிக்கும் காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயரச் சம்பவம் பற்றிய தகவல் அறிந்து விவரிக்க முடியாத அளவுக்கு சோகத்தில் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வேதனையுடன் கூறினார். இதுவரை அரசியல் கட்சி கூட்டத்தில் இத்தனை பேர் உயிரிழந்தது இல்லை என்றும் இனிமேல் நடக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். இந்த கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி விவரமா சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசுல இடம் கொடுக்கல. ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த துயரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது, இனிமேல் நடக்கக்கூடாதது. கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது தாவேகாவினர் கடமை என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தலைவர்கள் குறித்த நேரத்தில் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். பணத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய, அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், சிடி நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அலட்சிய செயல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். மரத்திலிருந்து விழுந்து பலியானவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரிய மனு மீது இன்று விசாரணை இல்லை என சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். தாவேகா தாக்கல் செய்த வழக்கில் இடையீட்டு மனுவாக விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜயின் அடுத்த வார பிரச்சார திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் பிரச்சாரத்திற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் கரூர் துயரச் சம்பவம் எதிரொலியாக அடுத்த வார பிரச்சாரம் தற்காலிகமாக ரத்து என கூறப்படுகிறது. கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அவர் முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என்றார். இந்த அரசு காவல்துறைகள் எதிர்க்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுள்ளுகளை சரி செய்திருக்கலாம், இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். தானே ஒரு நபர் கணிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில் என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல, அமைச்சிருக்கிறாங்க. கரூர் துயரச் சம்பவத்திற்கு தாவேகா தான் பொறுப்பேற்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். ஆளும் கட்சி விழாவிலும் கண்டிஷன் போட்டுதான் அனுமதி வழங்கப்படுகிறது. ரூல்ஸ் ரெகுலேஷனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் விசாரணை ஆணையத்தில் நம்பிக்கை இல்லை என்றும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு பணியில் 100 போலீசார் கூட இல்லை. விஜயின் பிரச்சார கட்டமைப்பில் குளறுபடி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சினிமா மோகத்தில் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு கூறினார். காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். கரூர் துயர நிகழ்வு அதிர்ச்சியில் உறைய வைப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார்.
இனி இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் ஆறுதல் அளித்த பின் அவர் பேட்டியளித்தார். கரூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ஆறுதல் தெரிவித்தார். விசாலமான இடத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்றும், சினிமாக்காரர்களுக்கு கூட்டம் கூடும் தவறான கலாச்சாரம் தமிழகத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கரூர் துயர சம்பவத்தில் தாவேகா பக்கமும் அரசு பக்கமும் தவறு உள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மிகவும் குறுகலான பாதையில் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கரூர் துயரச் சம்பவத்தில் யாரையும் குறை சொல்லி எந்த பயனும் இல்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். அரசியல் கட்சிகள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் பலியான சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தேவை என முன்னாள் முதல்வர் OPS கோரிக்கை விடுத்துள்ளார். உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து OPS ஆறுதல் தெரிவித்துள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு தலையிட்டு தீவிர விசாரணை செய்ய வேண்டும் என சசிகலா வலியுறுத்தியுள்ளார். விஜய் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி சிகிச்சையில் இருப்போருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த பின் இதனை அவர் தெரிவித்தார். கரூரில் தாவேகா தலைவர் விஜய் நேற்று பிரச்சாரம் செய்த வேலுசாமிபுரம் இன்று போர்க்களம் போன்று காட்சியளிக்கிறது. திரும்பும் திசையெங்கும் பொதுமக்களின் காலணிகளால் நிரம்பியுள்ளது.